Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் சங்கீதம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் இறைவசனம். கர்த்தர் என் பெலனும் என் கெடகுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இங்கு ஆண்டவரை துதிக்கும் துதிகளை இங்கு ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். சாதோக் எப்ரோனுக்கு தன்னுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போர் செய்ய தயாராக போயிருந்தார். தாவீதோடு சேர்ந்து போருக்கு போவதற்கும் இஸ்ரவேல் தேசத்தை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்கும் அவர் தயாராக இருந்தார். ஒரு போர் வீரராக சாதோக்குக்கு அனுபவம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் உண்மையிலேயே தைரியத்தை காட்டியிருக்கிறார். குருவாக இருந்த சாதோக்கு அவரை சுற்றியிருந்த தைரியசாலிகளை பார்த்து தைரியத்தை வளர்த்திருப்பார். உதாரணத்துக்கு தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீது ரொம்ப தைரியமாக இஸ்ரவேலின் படைக்கு தலைமை தாங்கி வழிநடத்தினார். அதை பார்த்து இஸ்ரவேலில் இருந்த எல்லாருமே தாவீது ராஜாவாக ஆக வேண்டும் என்ற ஆசையும் ஏற்பட்டது. எதிரிகளை தோற்கடிப்பதற்கு தாவீது எப்போதும் ஆண்டவரை நம்பியிருந்தார். இவை எல்லாவற்றையுமே சாதோக் பார்த்திருப்பார். இன்னும் சிலரை பார்த்து கூட சாதோக்கு தைரியத்தை வளர்த்திருக்கலாம். யோய்தா அவருடைய மகன் பெனாயா, தந்தை வழி குடும்ப தலைவர்கள் 22 பேர் போன்றவர்களையும் பார்த்தும் அவர் தைரியத்தை வளர்த்திருப்பார். இவர்கள் எல்லோருமே தாவீது ராஜாவாக ஆவதற்கு ஆதரவாக இருந்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த முன் உதாரணத்து மூலியமாக, இந்த வசனத்து மூலியமாக நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்? அவர் நமக்கு பலமாக இருக்கிறார். அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். நாம் ஒன்றுக்கும் அச்சப்பட தேவையில்லை. ஒரு புது வேலையை நாம் செய்கிறோமா, அதிலே ஆண்டவருடைய உதவி கண்டிப்பாக இருக்கும். அவர் நமக்கு சகாயம் ஏற்படுத்துவார். நம்மளுடைய இருதயம் எப்போதும் ஆண்டவரை களி கூறும். அவரை நம் பாட்டின் துதிகளால் அவரை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் ஏதாவது ஒரு புது காரியங்களை எடுத்தோமேயானால் முதலில் ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்துவிட்டு ஆண்டவரிடத்திலே அந்த செயல்களை செய்யலாமா என்று நாம் தெரியப்படுத்திட்டு ஆண்டவர் அதற்கு ஒத்துக்கொண்டால், ஆண்டவர் அது சித்தமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த காரியத்தில் நாம் வெற்றி பெற்றுவோம். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார். அவர் நமக்கு பலமாக இருக்கிறதுனாலே பலவீன் அற்றது நம்ம இடத்தில் இருக்காது. நாம் எப்போதும் பலமாகவே இருப்போம், நம்பிக்கையோடு இருப்போம், விசுவாசத்தோடு இருப்போம். அது மட்டும் இல்லாமல் அனைவரிடமும் அன்பு காட்டும் சுபாவத்தோடு இருப்போம். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அன்பிலே நிலைத்திருக்க நாம் ஜெபிப்போம். சோத்துக்கத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீர் தாவீதுக்கு ஏற்படுத்திய அந்த பலத்தை போல, தாவீதுக்கு ஏற்படுத்திய அந்த நம்பிக்கையை போல நீர் எங்களுக்கும் தந்தரும் நான் ஜெபிக்கின்ற கத்தாவே. எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் நாங்கள் நம்பிக்கையோடு, மிக ஆறுதலோடு, உம்முடைய பாதுகாப்பு இருக்கிறது என்று விசுவாசத்தோடு நாங்கள் அந்த வேலையை செய்ய, அந்த வேலை வெற்றி பெற தேவ கிருபை செய்வாண்டோம். அப்போ அந்த வேலையிலே உமது சித்தம் இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த ஒரு வேலையை நாங்கள் செய்தாலும் அதிலே உம்முடைய சித்தம் இருந்தாலே ஒழிய அந்த வேலையை செய்ய எங்களுக்கு நீர் வழிகாட்டும் ஆண்டவரே. சோத்துக்கத்தாவே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கு நான் ஜெபிக்கின்ற கத்தாவே, இந்த நாள் முழுவதும் அவர்களோடு இருந்து ஒரு செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து வெற்றி பெற தேவ கிருபை செய்வாங்க. இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே.
Now you're watching New Eden TV.